இந்து தமிழர் கட்சியின் மாவட்ட அமைப்பு செயலாளர் அம்பிலி கண்ணன் என்பவரின் ஆபாச வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியதாக இந்து தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஈசான சிவம் மற்றும் அவரது நண்பர் மீது குமரி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தட்டான்விளை பகுதியைச் சேர்ந்தவர் அம்பிலி கண்ணன். இவர் இந்து தமிழர் கட்சியின் மாவட்ட அமைப்பாளராக உள்ளார். நாகர்கோவில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் இந்து தமிழர் கட்சியின் மாநில செயலாளராக இருந்து அண்மையில் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் ஈசான சிவம் மற்றும் அவரது நண்பர் கோலப்பன் மீது பகீர் புகாரை தெரிவித்துள்ளார். கோயில்களில் குடமுழுக்கு விழா செய்து வரும் ஈசான சிவம் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடை வைக்க வேண்டும் என கோரி தன்னிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டதாகவும் தன்னிடம் பணம் இல்லாததால் அதனை கொடுக்க மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஈசான சிவத்தின் நண்பர் கோலப்பன் என்பவர் தன்னை தொடர்பு கொண்டு இருவருக்கும் சமாதானம் செய்து வைப்பதாகவும் அதனால்தான் கூறும் இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அவர் அழைத்த இடத்திற்கு சென்றபோது அங்கு ஈசான சிவம் இல்லாத நிலையில் அவர் வரும் வரை மது அருந்தலாம் என கூறி தனக்கு கோலப்பன் மதுவிருந்து வைத்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது போதை தலைக்கேறி மயங்கிவிட்ட நிலையில் அதன் பிறகு தனக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை என புகாரில் தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு நாகர்கோவிலைச் சேர்ந்த தனது நண்பர் ஈசான சிவம் தனது ஆபாச வீடியோ ஒன்று இருப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக அம்பிலி கண்ணன் கூறியுள்ளார். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் வீடியோவை தந்து விடுவதாகவும் இல்லாவிட்டால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியதாக தெரிகிறது. தான் பணம் கொடுக்காததால் ஈசான சிவம் சமூக வலைதளங்களில் தனது ஆபாச வீடியோக்களை பகிர்ந்ததாக அம்பிலி கண்ணன் குறிப்பிட்டார். அதன்படி ஈசான சிவம், கோலப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் ஈசான சிவத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.